நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே நம்ம அறிவியல் மாமேதைகள் பதிவு தானே பார்ப்போம். அந்த அறிவியல் மாமேதைகள் பதிவு என்னன்றத இந்த பதிவுல பார்த்துக்கலாமா? என்ன அப்படின்னா, இந்த காலத்துல எல்லாம் நேரமும் காலமும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. சரி, இந்த நேரம்ன்றது எப்படி உருவானது? இந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கடிகாரத்தை பயன்படுத்துறோமே, அது எப்படி அப்படின்றது உங்களுக்கு அந்த ஐயப்பாடுகள் இருக்கும். சில பேருக்கு அது தோணி இருக்கலாம், இது எப்படி உருவானது அப்படின்னு. அந்த கேள்விகளுக்கான விடைகள் இந்த பதிவுல உண்டு. என்ன அப்படின்னா, கடிகாரம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு மையமாவே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒரு செயலை செய்யறதுக்கும் இந்த நேரத்துக்குள்ள இந்த செயலை முடிக்கணும், இந்த நேரத்துக்குள்ள அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு டைம் ஷெட்யூல் வந்து நம்ம போடுறோம். அதுக்கு உதவுறது கடிகாரம் தான். இந்த கடிகாரம் மையமா இருக்கிறது முன்னோர்கள்லாம் எப்படி கடிகாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, இயற்கை முறைகளையும் பல இயற்கை முறைகள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனா அவ்வளவும் அது வந்து சரியா இருக்குமான்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா பகல்ல கணிக்க முடிஞ்சது, அதாவது சூரிய ஒளி வச்சு நேரம் கணிக்கிறது பகல்ல கணிக்க முடிஞ்சது, ஆனா இரவுல கணிக்க முடியல. அதனால என்ன பண்றதுன்னு எல்லாருமே குழப்பமடைஞ்ச சூழ்நிலை அது. அப்படி இருக்கிறதுனால எப்படி நேரத்தை நம்ம கணிக்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பம். அப்ப வந்து அந்த குழப்பத்துக்கு ஒரு விடை சொன்னவர் தான் நம்முடைய இந்த அறிவியல் மாமேதை. இந்த அறிவியல் மாமேதை வந்து ரொம்பவே வந்து நமக்கு பெரும் உதவியை செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இவர் கண்டுபிடிச்ச இந்த இதை வச்சுதான், கடிகாரத்தை வச்சுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம், இந்த காலம், இது எல்லாமே வந்து பார்க்கணும். அதாவது அவர் கண்டுபிடிச்ச அந்த கடிகாரத்துடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்ப நம்ம போன்ல டைம் பார்க்கறது, வாட்ச்ல டைம் பார்க்கறது, டச் வாட்ச்ல டைம் பார்க்கறதுன்னு ஒரு இதுலயும் நம்ம டைம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் வந்து இப்ப நம்ம கிளாக்னு சொல்றோம் கடிகாரத்தை. இது அப்பத்துல இருந்து கிளாக் தான் கூப்பிடப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த கிளாக் அப்படின்றது கிளாக்கோ அப்படின்ற லத்தீன் மொழி சொல்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த கிளாக்கோ அப்படின்ற இந்த அறிவியல் மாமேதை கண்டுபிடிச்சு அந்த கிளாக் வந்து சின்னதா இருந்தது, முட்டை வடிவத்துல இருந்தது. அதனால அதை பார்க்கவே கொஞ்சம் அழகா இருந்தது. பட் ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த அறிவியல் மாமேதைகள் அதுல உள்ள சிக்கல் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்க கடிகாரமா மாத்தினாங்க. இந்த கிளாக்குக்கு அடித்தளம் போட்டவர் யாருன்னு தானே பாக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பீட்டர் ஹெலன் தான். இந்த பீட்டர் ஹெலன் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவ்வளவு ஆர்வமா இந்த கடிகாரத்தை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. சரி, இவர் வச்சாரு 24 மணி நேரம் ஏன் வைக்கணும்? ஏன் 23 மணி நேரம் வைக்கலாம், இல்ல 22 மணி நேரம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்றது தப்பானதுதான். 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 வினாடி தான் நமக்கு ஒரு நாளுடைய நேரம். ஆனா சில பேர் வந்து இதை கணிக்கிறதுக்கெல்லாம் நேரம் ஆகும்பா, அதனால 24 மணி நேரம்னு வச்சுக்கலாமே அப்படின்னு 24 மணி நேரமா நமக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் 12, அதாவது ஒரு சுற்றுக்கு 12 தான் இருக்கும். நமக்கு கடிகாரத்துல பாத்தீங்கன்னா 12 இருக்கும். இந்த 12 ஏன் வைக்கணும்? 14 வச்சிருக்கலாம், 15 வச்சிருக்கலாம், 20 கூட வச்சிருக்கலாம். ஏன் இந்த 12 மட்டும் பர்டிகுலரா ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இது எப்படி வந்து நமக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, நம்ம இரு கைகள்ல வந்து 4 விரல், அதாவது கட்டை விரலை தவிர்த்து 4 விரல பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 ரேகை இருக்கும். இந்த 3 ரேகை கூட்டி நம்ம இந்த 4 விரல், ஒரு கையில இருக்க 4 விரல்ல உள்ள 3 ரேகைகளையும் கூட்டினா 12 வரும். அப்ப 12 வரும்போது ஒரு ரேகையில ஒரு கையில 12 இருக்கும், இன்னொரு கையிலயும் 12 இருக்கும். அதை வச்சுதான் காலையில 12 மணி நேரமும் மாலை நைட்டும் 12 மணி நேரமும் அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்ப வரையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சில வாட்ச் கடையில நீங்க போய் பார்க்கலாமே. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச் கடையில எப்பவுமே 10 10 அப்படின்னு இருக்கும். அதாவது இங்க 10 சின்ன முள் வந்து 10ல இருக்கும், பெரிய முள் வந்து 2 கிட்ட இருக்கும். 10 மணி 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி கணக்குல இருக்கும். அப்ப எத்தனை மணியா இருந்தாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? ஏன் வேற நம்பர்ல வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, இந்த 10 10 அப்படின்ற இந்த இது ஏன் வச்சாங்க அப்படின்னா, அதை பார்க்க ஸ்மைலி மாதிரியே வைக்கும். அதாவது இந்த மாதிரி கை வைக்கும்போது ஸ்மைலி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி இருக்கும்போது நம்ம கடிகாரத்தை வாங்கும்போது அது ஒரு நல்ல செயலா இருக்கும் அப்படின்னு நம்மளா இருந்துச்சுக்கிட்டதுதான். ஆனா நான் இப்ப உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேங்க. என்ன அப்படின்னா, நேரமுமே காலமும் எல்லாமே நம்ம உருவாக்குனதுதான், அதுவா உருவானது கிடையாது. அதனால நேரம் காலம் எல்லாம் ஒரே நேரம் தான். இந்த பீட்டர் ஹெலன் நமக்கு கொடுத்துட்டு போன இந்த கடிகாரத்தை வச்சு நம்ம இன்னமுமே நேரத்தை நல்லதா தான் ஆக்கணும். நல்ல நேரம், கெட்ட நேரம், அஷ்டமி, நவமி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு
வந்து கடிகாரம் கிடைச்சிருக்கிறது நம்மளுடைய அறிவுபூர்வமான சிந்தனையினாலதான், நம்மளுடைய முட்டாள்தனத்தினால கிடையாது. அதனால நாம எப்போதுமே அறிவுபூர்வமான சிந்தனையில நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு நன்மையா சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில வரம் பெறுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளும் கூட. அதாவது இந்த உலகத்துல இந்து மதத்தின் அடிப்படையில இந்த உலகத்துல வந்து மக்களை வந்து படைக்கிறவரு பிரம்மாவாகவும் நம்மளை காக்குறவரு விஷ்ணுவாகவும் சொல்றாங்க. இந்த விஷ்ணுவுல அதுலயே அழிக்கிறவரு நம்ம சிவபெருமானாவும் சொல்றாங்க. இப்ப இந்த காக்குற விஷ்ணுவான அவருடைய அவதாரமான ராமர் பிறந்த நாள் இன்று, அதாவது ராமநவமி. அதனால இங்கே இந்த வீடியோ பார்த்திருந்த அனைவருக்கும் ராமநவமி தின நல்வாழ்த்துக்கள். அதனால இப்ப நீங்க வேணா ஒண்ணு கேட்கலாம், ஏன் இதுவும் நவமி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். அதாவது இது எதுக்கு ராமநவமி அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா கிருஷ்ணரும் நவமியில கிருஷ்ணர் அது மாதிரி விஷ்ணு அவதாரங்கள் சிலர் நவமி அஷ்டமியில எல்லாம் பிறந்திருக்காங்க. அதனால அப்ப வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடைக்கிறாது. எந்த குழந்தை எப்ப பிறந்தாலும் நல்ல நேரம் தான், எப்ப எந்த நேரத்துல எது செஞ்சாலும் நல்லதுதான், நம்ம செய்யறத பொறுத்துதான் இருக்கு, நம்ம எண்ணங்களை பொறுத்துதான் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காண்டி நம்ம முன்னோர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால எப்போதுமே நம்ம நல்ல நேரத்தை நினைச்சு நாளும் பயன்படுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஷா தெரிவிரா. ஊராட்சி ஒன்றிய செவ்வாய்ப்பட்டியில் அங்கே நமக்கு பயின்று உங்கள் சிந்தனையில் நன்றி, வணக்கம்.